இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் ஆத்தங்குடி பேலஸ். இது காரைக்குடி கானாடு காத்தான் பக்கத்தில் இருக்குது. காரைக்குடியிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆத்தங்குடி கானாடு காத்தான் என்ற ஊர்கள் வந்து அருகருகே அமைந்துள்ளன. இந்த ஆத்தங்குடி பேலஸ் வந்து மிக புகழ்பெற்ற ஒரு பேலஸ். இந்த பேலஸில் வந்து நிறையா படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. 2000க்கு பின்பு வந்து இந்த பகுதிகளில் வந்து இந்த பங்களா வந்து வாடகைக்கு விடுறது, அதாவது சினிமா ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விடுறதை நிறுத்திட்டாங்க. புகழ்பெற்ற பங்களா அந்த பங்களா வாங்க பார்ப்போம். இந்த பங்களா வந்து வெளி திண்ணையில் வந்து பாருங்கள், வெளி திண்ணை அந்த காலத்து திண்ணைகள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த திண்ணைகள்லாம் இந்த ஊரில் தயாரான டைல்ஸு, கிரானைட் இதெல்லாம் வச்சு இந்த பங்களா கட்டியிருக்காங்க. அந்த காலத்து பர்மா தேக்குகளை கொண்டும் கட்டியிருக்காங்க. இந்த வாசலில் இருக்க கண்ணாடி வந்து பெல்ஜியம் கண்ணாடி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இந்த பகுதிகளில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. இந்த பார்க்க பிரம்மாண்டம். அதாவது இந்த உள்ளே வந்தோன்னே 50 ரூபா டிக்கெட் எடுக்கணுன்னாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி எடுத்தாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. அரை மணி நேரம் தான் வந்து அலவுடு. நம்ம வந்து ஷூட்டிங் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம், எவ்வளோ வீடியோ வேணால் எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எதுவும் தப்பு எதுவும் சொல்ல மாட்டாங்க. சினிமா ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா 2000க்கு பின்பு சினிமா ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒரு சில படங்கள் தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வள்ளல், அரண்மனைக்கிளி, அப்புறம் 2004 மதுரை அந்த படமும் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படங்களுக்கு பின்பு இங்கே ஷூட்டிங் விடலை போல். 2000ங்களுக்கு பிறகு அந்த 2004 வந்த மதுரை போன்ற படங்களுக்கு பின்னாடி இங்கே ஷூட்டிங் விடலைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த பங்களா. நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்பகுதியை சேர்ந்த செட்டியார் ஒருத்தர் இந்த பங்களாவை கட்டியிருக்காரு. இப்போ வந்து இந்த பங்களா வந்து உங்கள் பேர பிள்ளைகள் வந்து 8 பேர்கிட்ட வந்து பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறையா பேர பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க வந்து பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த ஆட்சி பொருளாக எல்லோரும் பார்க்குறதுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆளுக்கு பாதி பாதி பிரித்து எடுத்துக்கிட்டு போகல. ஒரு எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது 1908 கட்டப்பட்டதான் இந்த பங்களா. நல்லா கட்டியிருக்காங்க அருமையாக. உலகத்தர கட்டடக்கலைக்கு இணையாக செட்டிநாடு இந்த பகுதிகளில் மட்டும் 7000 பங்களாக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. 80 முதல் 200 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவை புதுப்பொலிவுடன் செட்டிநாடு பங்களாக்கள் எனப்படுகின்ற அரண்மனைகள் இந்த பகுதிகளில் வந்து மிகவும் கம்பீரமாக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பகுதி நகரத்தாக எனப்படும் செட்டியார்கள் கடல் கடந்து பல நகரங்களில் வாணிபம் செய்து, குறிப்பாக பர்மா போன்ற பகுதிகளில் எல்லாம் வாணிபம் செய்து அங்கே உள்ள தேக்கில் தான் அந்த இது கட்டியிருக்காங்க. இந்த தூண்கள்லாம் பர்மா தேக்கில் செஞ்சது தான். அகலமான அந்த காலத்து தொட்டி முற்றம், அந்த அகலமான வீடுகள், இந்த தொட்டி முற்றம்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் இருந்து உள்ளது மாதிரி, அந்த காலத்து வீடுகளில் இருக்கிற மாதிரி தொட்டி முற்றங்கள் இதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அருமையாக கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தாலும் நமக்கு நேரம் பத்தாது. ஆனால் இது மாதிரி பங்களாக்களை கட்டுறதுக்கு அவங்க முட்டை வெள்ளைக்கரு, கருப்பட்டி, சுண்ணாம்பு கலவை, கடுக்காய் இதெல்லாம் போட்டு செக்கில் போட்டு அரைச்சி அதை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இவ்வாறு இங்கே ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், நான் வெயில் அந்த பகுதிகளில் வந்து அதிகமான வெயில் இருக்கும். பைக்கில் போயிட்டு வெயிலெலாம் சரியான வெயில். உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி இல்லை, ஃபேன் கிடையாது. நல்ல கூலிங்க. உண்மையிலே வந்து அருமையான குளிர்ச்சி நிலவுச்சு இந்த இடத்த விட்டு வெளியே போகவே மனசில். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எப்படி இவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி தெரியல. அது இருக்குன்னு தெரியலனா இந்த ஏற்கனவே சொன்ன இந்த கலவை, இந்த மாதிரியான கலவை தான் அந்த குளிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. உண்மையிலே சின்ன உடம்புல சின்ன வேர்வை கூட கிடையாது. அந்த வெளியில் கொளுத்திய வெயிலுக்கும் உள்ளே போனோன்னா அந்த சூழ்நிலை உள்ளே ஏசி போட்ட மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, இதை வைங்க அதை வைங்க, கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ நுட்பமாக கட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலந்து இங்கே கட்டியிருக்காங்க. மின்விசிறியோ ஏசியோ இங்கே தேவையே இல்லை. அவ்வளோ ஒரு அருமையாக, அவ்வளோ ஒரு கூலிங்காக அந்த இடம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆத்தங்குடி டைல்ஸுங்கிறது இந்த பகுதியில் புகழ்பெற்றது. இங்கே பார்த்தா ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிறது புகழ்பெற்ற ஒன்றாக விளங்குது. இந்த பகுதியில் எல்லா இடத்துலையும் ஆத்தங்குடி டைல்ஸ் தான் செஞ்சு விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அந்த ஆத்தங்குடி டைல்ஸையும் கலந்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட கிரானைட்டு இதெல்லாம் வச்சும், பர்மா தேக்குகள் இதெல்லாம் வச்சும் ஆத்தங்குடி டைல்ஸு, உள்ளூர் ஆத்தங்குடி டைல்ஸை வச்சு இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. பிரம்மாண்டமாக பார்க்க அழகாக இருக்குது. இது இந்த அரண்மனையின் மற்றொரு பகுதி. இந்த பகுதிக்கு போய் பார்த்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. புதுசாக பெயிண்ட் அடித்து இந்த பகுதிகள் கொஞ்சம் இதான பகுதிகளையும் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தேன். இந்த பகுதிகளில் இவங்க பயன்படுத்திய அந்த கால பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்களேன், இவங்க பயன்படுத்திய அந்த கால பொருட்கள், இட்லி சட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான பொருட்கள் இதெல்லாம் வந்து இன்னும் படுத்துறதுக்காக புதுசாக பெயிண்ட் அடித்து இந்த பகுதியை வந்து விரிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்த வகையில் அப்படி தான் தெரிஞ்சது. இது பாருங்கள், அந்த காலத்து பொருட்கள் எல்லாமே இருக்குது. இந்த சட்டி பானைகள் அந்த காலத்து பொருட்கள் எல்லாமே இருக்குது. இந்த செட்டியார் வீட்டில் பயன்படுத்திய அந்த கால பொருட்கள் இதெல்லாம்
பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த உரல் எல்லாம் இருக்குது பாருங்கள். மேல் பகுதியில் லண்டன் ஓடு பொருத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஓடுகள் சேகரிக்கப்படும் மழைநீரை விரைவாக்காமல் ஆளுயர அண்டா போன்ற கிடாரத்தில் சேகரிக்கின்றன. மழைநீர் சேகரிப்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர்கள் அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த தொட்டி முற்றம் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. பச்சிலை ஓவியம் அதெல்லாம் இந்த இதில் இருக்குது. நிறையா ஓவியங்கள், யாழி, யானை போன்ற சிற்பங்கள், ராமேஸ்வரம் கோயிலை போன்ற ஓவியங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க மாதிரி ஓவியங்கள், இதெல்லாம் அங்கங்கே வரைஞ்சிருக்காங்க. மேலே கண்ணுக்கே தெரியாது அந்த மாதிரியான இடங்கள்ல வரைஞ்சிருக்காங்க. இது ஓவியம், ஆன்மீகம் போன்ற அவர்கள் ஈடுபாட்டையும் இந்த மாதிரியான விஷயங்கள் காண்பிக்குது. ஆத்தங்குடி பங்களாவை சுற்றி பார்த்து விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த இடம். நன்றி, வணக்கம்.